அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே மசாலா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் 200 கிராம், சிகப்பு மிளகாய் 5, கருவேப்பிலை 15 லீஃப், மட்டன் 1 kg, மல்லி 1/2 டீஸ்பூன், தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வந்துட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா ஆயிலில் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மட்டன்லேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதோட நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேகிற அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நம்ம ஒரு கிண்டி இது வேக விட்டுறலாம் விசில் வச்சு. பாருங்க, மட்டன் நல்லா வெந்துடுச்சு, விசில் வந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் மல்லி, சீரகம், மிளகு, சிகப்பு மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரை ஃப்ரை பண்ணுங்க. அது ஃப்ரை பண்ணும்போதே நமக்கு நல்லா ஸ்மெல் வரும். இந்த ஃப்ளேவரே மட்டன் சுக்காக்கு செமையாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு அதில் ஆயில் போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ இப்படி சென்டராக கொஞ்சம் ஆயிலை இப்படி நீக்கி விட்டு அதில் 2 வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அதையும் நான் இதில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் தான் அந்த மட்டனோட எல்லா சத்தும் இறங்கி இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு அந்த வாட்டரே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், வேக வச்ச வாட்ரு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதிலே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர், மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பவுடர் ரெடி பண்ணி அரைச்சி மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்மெல்லாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆயில் தனியாக திரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் டேஸ்ட்டுக்கு பார்த்து போட்டுக்கோங்க.
நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் சாம்பார் ரைஸ் ரச சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் நல்லா தொட்டுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆகிட்டே வரும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நன்றி.